இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா அது சொல்லக்கூடாது. சீனியாரிட்டின்னு சொல்லலாமா? ஆமா, அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அவரு இவருடைய கால் தூசிக்கு வர மாட்டார் அப்படின்னு சொல்லுவேன். செங்கோட்டையுடைய கால் தூசிக்கு வர மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர். ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை. எதனால புறக்கணிக்கிறது தெரியுமா? இந்த சமுதாயம் என்பது நம்பிக்கையான சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு சின்னம்மா அவங்க ஒரு வாய்ப்பு அளிச்சாங்க, ஒரு வரலாறை கொடுத்தாங்க. இன்னைக்கு புறமுதுகளை குத்திட்டியே நீ. உங்களுக்குள்ளே முதல்ல ஒற்றுமை இல்லை. இப்ப பாருங்க, ஓபிஎஸ் அவர்களுக்குமே சசிகலா அவர்களுக்குமே டிடிவி தினகரன் இவங்க 3 பேருக்குள்ளேயுமே முதல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். யார் சொல்றது? அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. சகோதரி, என்ன எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி மட்டும்தான் இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் திமுக ஆட்சி வருவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமே அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அவருக்கு தொண்டர்கள் இல்லையே. சின்னமும் கட்சி வச்சுட்டு என்ன செய்ய? ராயப்பட்ட அலுவலகத்தை வச்சு என்ன செய்ய? வாக்களிக்க தொண்டர்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்ல சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா? தொண்டர் இருந்தா தானே ஓட்டே போடுவா. எங்க சின்ன வச்சு என்ன செய்ய? அந்த சின்னத்தை பத்தி, சின்னத்தோட பெருமை, தலைவரோட பெருமை, நாங்க செஞ்ச சாதனையை பத்தி சொல்லுவதற்கு தொண்டன் தேவைப்படுகிறார். நீங்க அதிமுகவுல இல்லன்றாங்களே. நீங்க அதிமுகவுல இல்ல, நீங்க அதிமுக அடிப்படை உறுப்பினர் கூட இல்லன்றாங்கல்ல. யார் சொல்றது? அப்படி? அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு சொத்து அதிமுக, அவங்க அப்பா வீட்டு சொத்து அவர் சொல்லுவாரு. விஜய் என்ன பண்ணாருன்னு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன பண்ணாரு? 5 லட்சம் தொண்டர்கள்ன்றாங்க, 2 லட்சம் தொண்டர்கள் கூட வரமாட்டான். அந்த இடத்துல வந்தவன் பூராமே சைக்கோ மாதிரி உங்களை மாதிரி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறான். சைக்கோ மாதிரி பேசுறான். அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியுது. உங்களோட கொள்கை என்ன கோட் பண்ண அது அப்படி விஜய்ன்ற அப்படி கையை காமிக்கிறான். என்ன போதை அடிச்சிருப்பான்னு தெரியாது. இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புறவங்க விஜய் பக்கம் போறாங்க சார். மாற்றத்தை விரும்புறவங்க சீமான் பக்கம் இருக்கிறதுல இளைஞர்கள் இல்லையா? சீமான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த, அந்த பொதுக்கூட்டத்துக்கு முடிச்ச பிறகும் அங்க சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தர் வர முடியாது, எச்சு துப்ப முடியாது. அவ்வளவு ஒரு சுகாதாரத்தோடு கூட்டம் நடத்தி அந்த மக்கள் நீட்டா அந்த இடத்தவே சுத்தகத்துக்கு போறாங்க. அந்த மாநாடுக்கு முன்னாடியே சேனலை உடைச்சிட்டாங்கலாம். ஏன்னா வந்தவே பூரா பல விஷயங்கள்ல மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவின் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்க்கட்சி இல்லாத நிலைக்கு திமுக ஆட்சி அமைக்க வழிவகை செய்கிறார் என்று சொல்ல முடியும். ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வெட்ட வெளிச்சமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஒன்றிணைய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர் அவ்வாறு பேசுகிறார் சார்? தூண்டுதல் இதுக்கு என்ன தேவை இருக்கு? மக்களுடைய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கை, கள நிலவரம். முதல்ல எடப்பாடி தலைமையிலான அந்த குழு, நான் அதிமுகன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுக. எடப்பாடி தலைமையிலான அந்த குழு தொடர்ச்சியாக 11 தோல்விகளை சந்திச்சிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு கள ஆய்வு செய்ய வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை கள ஆய்வு செய்யலை. வெறுமனே கூட்டம் வருதா, நம்மளுக்கு மாநாடு நடத்தணுமா, பொதுக்கூட்டம் நடத்தணுமா, அப்போ இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட தொடர்ச்சியாக 11 தோல்வியை கொடுத்துருக்கிறார்கள் தொண்டர்கள். அதை கள ஆய்வு செய்யாதனால தொடர்ச்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலே முக்கிய அமைச்சரவையில் இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அதே போல கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர், ஒரு முக்கிய பொறுப்பாளர். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா அது சொல்லக்கூடாது. சீனியாரிட்டின்னு சொல்லலாமா? ஆமா, அதுதான் சொல்ல வரேன். அவரு இவருடைய கால் தூசிக்கு வர மாட்டார் அப்படின்னு சொல்லுவேன். செங்கோட்டையுடைய கால் தூசிக்கு வர மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் இந்த பொறுப்பையும் பதவிகளையும் அவருக்கே கொடுத்துருக்கலாமே, ஏன் இபிஎஸ் கிட்ட கொடுக்கணும்? ஒரு விஷயம் சகோதரி, அதிமுகவை பொறுத்த அளவுக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், பேர் இயக்கம். இதுல அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைமைதான் அம்மா அவர்கள், தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதே போல சின்னம்மா. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்ற போது ஒரு பரவலாக திமுக கட்சிக்காரங்களா பரவலாக பேசப்பட்ட ஒண்ணு, இது முக்குளத்தோர் இயக்கம்,
இது முக்குளத்தூர் தான் இது ஆதிக்கம் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு பரவலாக பேசப்பட்டது. அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் அந்த பொதுச்செயலாளர் பதவி ஏற்ற பிறகு இந்த பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கவுண்டர் இன சமுதாயத்தை சேர்ந்தவர், பெரும்பான்மையான சமுதாயம். அதிமுகவையும் ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள அடக்கணுமா சார்? இல்ல திராவிட கட்சிகளே பாராட்டும் அளவுக்கு பேர் வாங்கினவங்க, இது வந்து ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அதிமுக கொண்டுட்டு வந்து இல்ல நாங்க கொண்டு வரலங்க. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அந்த ஜாதி ரீதியாக இந்த அரசியல் போகுதோ, அதிமுக போகுதோ, சின்னம்மா அவங்க தலைமையேற்ற பிறகு இது முக்குளத்தூர் இயக்கமா மாறிவிடுமோ அப்படின்னு ஒரு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விமர்சனங்கள் வர டயத்தில் அந்த விமர்சனங்களை முறியெடுக்கும் வகையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக சின்னம்மானால் மூன்றாவது முறை அறிவிக்கப்படுகிறார். அம்மா இறப்புக்கு பிறகு யார் அறிவிச்சாங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை. மறுபடியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர் ரிசைன் பண்ணுறாங்க. கூவத்தூரில் பிரச்சனை நடக்கிறது, பல பிரச்சனைகள் வருது, எல்லா வழியிலும் எங்களுக்கு நெருக்கடி வருகிறது. அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு தருவோம். அந்த கொங்கு மண்டல அந்த அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் நிறைந்த பகுதியான கொங்கு மண்டலம், அந்த சமுதாய மக்களே வந்து அதிமுகவை ரெட்டலை சின்னத்தை பச்சை ஊத்தி அலையக்கூடிய நபர்கள் எப்படி ஆண்டுபட்டி தொகுதி மக்கள் எப்படியோ அதே போல கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா ரெட்டலை சின்னம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு வரலாறை கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை. எதனால புறக்கணிக்க தெரியுமா? இந்த சமுதாயம் என்பது நம்பிக்கையான சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு சின்னம்மா அவங்க ஒரு வாய்ப்பளிச்சாங்க, ஒரு வரலாறை கொடுத்தாங்க. இன்னைக்கு புறமுதுகளை குத்திட்டியே நீ, அதை சொல்லிதான் அந்த மக்களே புறந்தள்ளுறாங்க. பாருங்க, ஈரோடு இல்ல ஒரு விஷயம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2 முறை தோல்வி. கொங்கு மண்டலம் அல்லவா? கொங்கு மண்டலம்னா எப்படி இருக்கணும்? இப்ப குறிப்பாவே உங்களை போன்ற ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு வேல்யூ, அங்கிட்டலாம் கிடையாதுன்னு. கொங்கு மண்டலத்தை எடப்பாடி பழனிசாமி என்ன வேல்யூ இருக்கு? இல்லையே. நீங்க சொன்னதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது சார். ஆனா இப்ப அங்க பாஜக ஓரளவு கால் ஊன்றிட்டாங்கல்ல. எங்க கால் ஊன்றிட்டாங்க? காரணம் அதிமுக தானே. அதிமுக பழனிசாமி காரணம், அதிமுக இல்ல, அதிமுக தொண்டர்கள் அல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு சொல்றேன் நான். இப்ப ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன், கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில இரட்டைலை சின்னம் 3வது இடம், 2வது இடம் தாமரை சின்னம். இதுக்கு காரணகர்த்தா யாருன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா, அவர் நல்ல முடிவு எடுத்திருந்தா நாங்க ஒண்ணு சேர்ந்திருப்போமே. அவர் அன்னைக்கேவும் ஆரம்பத்திலிருந்தே அண்ணன் ஓபிஎஸ் சரி, உங்களுக்குள்ளே முதல்ல ஒற்றுமை இல்லை. இப்ப பாருங்க, ஓபிஎஸ் அவர்களுக்குமே சசிகலா அவர்களுக்குமே டிடிவி தினகரன் இவங்க 3 பேருக்குள்ளேயுமே முதல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். யார் சொன்னது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம? ஒரு கருத்து வேறுபாடு. சகோதரி, என்ன வேறுபாடு இருக்கு? அண்ணன் தினகரன் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, என்டிஏ கூட்டணி நாங்கள் நீடிக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் சொன்னாரு. அதை வழிமொழிந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஒற்றுமை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதே போல சின்னமா கிட்ட உங்களை போன்ற ஊடகங்கள் கேட்கிறாங்க, ஓபிஎஸ் எங்கூட தான் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் எங்கூட தான் இருக்கிறாங்க, அனைத்து தொண்டர்கள் எங்கூட தான் இருக்கிறாங்க, நிர்வாகி எங்கூட தான் இருக்கிறான்னு சொல்றாங்க. யாருங்க பிரிச்சு பார்க்கல? யாரு? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநலவாதி மட்டும்தான் இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் திமுக ஆட்சி வருவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்லுங்க. இன்னைக்கு அதிமுகல பெருவாரியான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே நிக்கிறாங்க. என்ன தொண்டர்கள்? மாற்று கருத்து இல்ல உங்களுக்கு? என்ன மாற்று கருத்து இருக்கு? எத்தனை பேர் ஓபிஎஸ் பக்கம் நிக்கிறாங்க, எத்தனை பேர் இல்ல? ஒரு விஷயம் சகோதரி, நல்லா நீங்க விவரமா கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. 45% வாக்குகள். நீங்க சொன்னீங்க, நான் அதிமுகவுடைய பொறுப்பேற்ற பிறகு 50 லட்சம் தொண்டர்கள் நான் சேர்த்துட்டேன், 2 கோடி தொண்டர்கள் சொன்னீங்க. 19% வாக்குகளை வாங்கியிருக்கீங்க. உங்ககிட்ட எத்தனை கோடி தொண்டர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க? 19% புள்ளி வாங்கிருக்கீங்க. அதிமுக வாக்கு வங்கிய முழுசா பிரிச்சு விட்டுட்டு வெறும் 19%. யார்கிட்ட தொண்டர்கள் இருக்கான்னு தொண்டர்கள் வெறுத்து தள்ளி இருக்கிறான். அதுல ரெட்டை லட்சத்தை தவிர வேற யாரும் எதுவும் தெரியாதுன்றவங்க ஓட்டு போட்டிருக்கான். இங்கிட்ட யாரும் இங்கிட்ட போகலாம், நான் ரெட்டலை தான் போடுவேன். ஆனா புரிஞ்சு பார்த்தவன் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லைன்னு 25% ஒதுங்கி நின்றுச்சு. அப்ப என்ன இவர் கட்சி பொறுப்பு எடுத்த பிறகு என்ன ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிற அதிமுகவுக்கு? சொல்லுங்க பாப்பா, நீங்க சொல்லுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன நான் கேட்கணும்னு நினைச்சது, சசிகலா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மக்கள் கிட்ட பெரிய அளவுல வந்துட்டு நெருக்கம் காட்டுறாங்களா? இன்னமும் மக்கள் கிட்ட அவங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே விஷயம் சகோதரி, இதுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடி புரட்சித்தாய் சின்னம்மா, கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் புரட்சி பயணம் போனாங்க.
எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம. அப்படின்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துக்கு போறாரு, எழுச்சி பயணம்னு போறாரு. அந்த இடத்துல 4 நாளைக்கு முன்னாடி அவர் போட்ட நிர்வாகிலாம் வந்து ரூமை போட்டு படுத்துக்கிட்டு வேலைக்கு ஆள் பிடிச்ச மாதிரி பிடிக்கிறான். 200 சாப்பாடு போடணும் இப்படி கூவிட்டு இருக்கானுவ. அப்படி அல்ல, தன் எழுச்சியாக சின்னம்மா இந்த நேரத்துக்கு வர்றாங்க, இந்த இடத்துக்கு வர்றாங்க, தன் எழுச்சியாக ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, கட்டிச்சோரை கட்டி வச்சுக்கிட்டு சாப்பிட. அவன் தான் அதிமுக தொண்டை. புரியுதுங்களா? இது ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்பது இது ஆகாது. இது தேர்தலில் வாக்குகளா வராது. அப்ப கூட்டம் கூட்டுவது தேனிக்கரணை கூட நாளைக்கு சென்னையில எந்த இடத்துலையும் என்னால ஒரு 5000 பேரோ இல்ல 50,000 பேர் கூட்ட முடியும். என்ன தேவை? பணம் தேவை. அதெல்லாம் எனக்கு ஆதரவாக மாறுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் கூட்டக்கூடிய எனக்கு ஆதரவாக கூட்டக்கூடிய கூட்டம் எனக்கு வாக்குகளா மாறுமா? நீங்க சொல்லுங்க சகோதரி. மாறாது. அப்படி இருக்க சூழ்நிலையில கள ஆய்வு என்பது நிச்சயம் தேவை ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு. இது கள ஆய்வு பற்றி சொல்றீங்க. இப்ப வந்து கட்சியை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டு திறமைகள் வேணும், இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை. அந்த திறமையானது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்பவுமே அமைதியாக, அதாவது அரசியல் அப்படின்னு வந்துட்டாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிடிவாத குணம் இருக்கணும், ஒரு ஆக்ரோஷமான குணம் இருக்கணும். ரொம்பவுமே பணிஞ்சு போய் ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். அவர் விட்டு கொடுத்ததால தான் உங்களுக்கு இவ்வளவு பின்னடைவு. இதுல ஒரு விஷயம், பின்னடைவு விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க. அமைதியா ஒரு விஷயம் வந்து இப்ப சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது. இல்ல, சின்னமும் கிடையாது, கட்சியும் கிடையாது. கட்சி யார்கிட்ட இருக்கு, சின்ன யார்கிட்ட இருக்குன்றீங்க? எல்லாமே அதிமுக பொதுச் செயலாளர் இப்ப யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அவருக்கு தொண்டர்கள் இல்லையே. சின்னமும் கட்சியை வச்சுட்டு என்ன செய்ய? ராயப்பட்ட அலுவலகத்தை வச்சு என்ன செய்ய? வாக்களிக்க தொண்டர்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இல்ல சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா? தொண்டர் இருந்தா தானே ஓட்டே போடுவான். எங்க சின்ன வச்சுட்டு என்ன செய்ய? அந்த சின்னத்தை பத்தி, சின்னத்தோட பெருமை, தலைவரோட பெருமை, நாங்க செஞ்ச சாதனையை பத்தி சொல்லுவதற்கு தொண்டன் தேவைப்படுகிறார். வீதி வீதியா போய் மனதோடு, உள்மனதோடு வாக்கு சேகரிக்க தொண்டன் தேவைப்படுறாங்க. கொடி பிடிக்க தொண்டன் தேவைப்படுகிறான். நீங்க அதிமுகவுல இல்லன்ட்டாங்களே. நீங்க அதிமுகவுல இல்ல, நீங்க அதிமுக அடிப்படை உறுப்பினர் கூட இல்லன்ட்டாங்கல்ல. யார் சொல்றது? யார் சொல்றது? அப்படி அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு சொத்து அதிமுக, அவங்க அப்பா வீட்டு சொத்து அவர் சொல்லுவாரு. இப்ப சொல்றேன், சவால் விடுற அதிமுகவுடைய ஒரு தொண்டனாக சொல்றேன், அதிமுக வேட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க. நீ கேளுங்க, உங்க ஊடக வாயில கேளுங்க. நாங்க தான் உண்மையான அதிமுக தேனிக்கரணை சொல்றாரு, எங்களுடைய உண்மையான பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மான்னு சொல்றாரு, எங்க உண்மையான பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு, துணை பொதுச்செயலாளர் தினகரன் சொல்றாரு. என்னை வழக்கு போட சொல்லுங்க பாப்பா. நாங்க தொண்டங்கள் தீர்மானிக்கிறதா அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அப்பை விட்டு சொத்து கிடையாது. அதிமுகவை தனக்குத்தானே அபகரித்துக் கொள்வதற்கு அவங்க அப்பை விட்டு சொத்து கிடையாது. இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பயணிக்கும் பொழுது எம்ஜிஆர் ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல எம்ஜிஆர் அவர்களே சேர்றாரு. சேர்ந்த பிறகுதான் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இயக்கம் இருந்துச்சுப்பா, இது தொண்டர்கள் உருவாக்கின இயக்கம். அதனால தொண்டர்களுக்கு முன்னுரிமை. என்னை நீக்கணும்னாலும் கடற்கோடி இருக்க தொண்டன் தீர்மானிச்சா சரியா போயிடும் சொன்னாரு. அப்படி தொண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த அந்த இயக்கம், அப்படி எழுதப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு? அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது அவருக்கு தேவைப்பட்ட ஆளுகளை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பணம் இருந்தா போதும் ஏழை மேலா தெரியுமில்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி ஏழை விடுவாங்க. அதுல அவர் உயர்ந்துட்டாரு, ஓபிஎஸ் என்ன இறங்கிட்டாரு இந்த ஏழை மேலாவில். இதுதான் நடந்திருக்கு. ஆனா தொண்டர்கள் ஏலம் போக மாட்டாங்களே. இதுல சசிகலா அவர்களை மக்கள் வந்து ஏன் நம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்துட்டு ஒரு சிஎம் ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது யாருமே ஒரு கவர்னர் கூட போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்தது அந்த ஒரு நிலவரம் வந்துட்டு. ஸோ இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு வேற அறிக்கைகள் மட்டும்தான் இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு முதல்வருக்கு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. நாங்க ஏன் நம்பணும்? இல்ல, ஒரு விஷயம் இது மக்களுடைய கேள்வியா இருக்கு. இல்ல, உங்களுடைய கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுடைய கேள்வி அல்ல. ஒரு இந்தியாவிலே மிக பேசப்படக்கூடிய ஒரு மருத்துவமனை, புகழ்பெற்ற மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பாதுகாப்புல இருப்பாங்க, எவ்வளவு கண்காணிப்பு, சிசிடிவி கேமரா கூட காட்டிடுவாங்க. ஏங்க ஒரே விஷயங்க, அம்மா அவர்களை யாரு பார்த்தாலும் அந்த அம்மாவை எப்படி பார்க்கணுமோ அந்த ஒரு அம்மா, நான் இந்த அலங்கோல நிலைய என்னை யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் அனுமதிக்க வேண்டாம் சசின்னு சொன்ன பிறகுதான் மருத்துவருடைய ஒப்பீனியன் சொல்ல அந்த சிசிடிவி கேமரா எடுத்துக்கப்பட்டது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எங்களுக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு என்னை எந்த கோலத்தில் யாரும் என்னை பார்க்க அனுமதிக்காத தயவு செய்யுது. நான் எப்பயுமே நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்த பிறகு தான் நான் வெளியில் ஆட்களை சந்திப்பேன் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு அவங்களுடைய உத்தரவின் பேரில் தான் சிசிடிவி கேமராவை எடுத்ததாங்க. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சகோதரி நான் சொல்ல வரேன். அப்போலோ மருத்துவமனையில் ஒரு முதலமைச்சருக்கு என்னதான் நெருக்கடி இருந்தாலும் பாதுகாப்பு எவ்வளவு கொடுப்பாங்க? இவங்க யாரு? தோழி மட்டும்தான். அன்னைக்கு உறுதுணையான தோழி மட்டும்தான். என்ன சாதிச்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்க?
அவங்க சொன்ன என்ன சரியாயிடுமா? இல்லையே. அன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய பிரதிநிதியாக வெங்கையா நாயுடு வந்து தங்கியிருந்தார். உண்மைதானே? வெங்கையா நாயுடு வந்து இருந்தார். அவர் என்ன பொறுப்பு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர்லாம் தங்கின பிறகு நாங்கள் என்னமோ அம்மா அவர்களை பார்க்க விடாமல், அவங்க பார்க்கக்கூடாதுன்னு அவங்களோட உத்தரவு. ஏனி இந்த கோலத்தில் யாரும் பார்க்க வேணாம், நான் வெடிப்பாய் வந்த பிறகு என்னை பார்க்கட்டும். அம்மாவுடைய உத்தரவை தான் சின்னமாக கேட்பாங்க, வேற யார் உத்தரவும் அடி பண்ண மாட்டாங்க. அதனால அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல சகோதரி. கண்டிப்பாங்க. இப்ப இந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்துக்கு காரணம் வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு பின்புலமாக பாஜக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக வந்து தூண்டிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரையா. டிடிவி அவர்கள் வெளியே வந்ததுக்கும் பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நீங்க உண்மை நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அதிமுக பாஜக கிட்ட அடகு வச்சிட்டாங்களா? அது எடப்பாடி பழனிசாமி கேட்கணும். எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய குடும்ப பிரச்சனை, நாங்கள் அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்தால் போதும், பாஜகவோட தயவு தேவையில்லை, வேற எந்த ஒரு இயக்கத்தினுடைய தயவு தேவையில்லை, நாங்கள் தனிச்சு நின்றே வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. எங்களுடைய குடும்ப மெம்பர்கள் நாங்களாம் குடும்பமாக தான். எனக்கு அதிமுகவை பொறுத்தளவுக்கு இங்கே இது என் கட்சின்னு சொல்ல முடியாது, இது குடும்பம். இது ஒரு குடும்பமாகத்தான் நடப்போம், அண்ணன் தம்பியாக தான். இங்கே ஜாதி வேதம் கிடையாது, மதவேதம் கிடையாது. கிறிஸ்தானியும் சரி இந்துவும் சரி எல்லாம் ஒரு தாய் மக்களாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தில் அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க இறப்புக்கு முன்னாடி, இனி வாழ்நாள் முழுவதும் இந்த இயக்கம் இருக்கும் வரைக்கும் பாஜகவோடும் ஜாதியவாத இயக்கத்தோடும் மதவாத இயக்கத்தோடும் ஜாதிவாத இயக்கத்தோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. யாரு கூட்டணி வச்சு? எடப்பாடி பழனிசாமி தானங்க கூட்டணி வச்சது. யாரு போய் அவங்க காலை பிடிச்சி விழுந்தது? எடப்பாடி தன்னுடைய நாற்காலியை பாதுகாக்க எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து போனாரு. மறுபடியும் என்ன செஞ்சாரு? நான் நீ பாஜக எந்த ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொன்னாரு. இப்ப என்ன வாய்ட்டுன்னு தெரியல. தன்னுடைய மகனை பாதுகாக்கும், தன்னுடைய சம்மதியை பாதுகாக்க சம்பந்தியாகப்பட்ட ஊழல் வழக்கல் இருக்காரு, மகன் ஏதோ ஊழல் வழக்கல் இருக்காரு. இவங்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மறுபடியும் அமித்ஷா காலில் போய் விழுந்திருக்கிறார். அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, எங்களுடைய இயக்கம் என்பது ஒன்று சேர வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை பாஜக முடிச்சு வச்சாலும் சரி, வேற ஒரு இயக்கம் முடிச்சு வச்சாலும் சரி, அது பஞ்சாயத்துக்காரர்களாக நாங்கள் பார்க்குறோம். என்ன சகோதரி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு கிராம பாணி நான் சொல்ல வரேன். எங்க வீட்டில் பிரச்சனை, எத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க பிரச்சனை முடிச்சு வந்தா அவனை நான் மரியாதை கொடுத்து கூப்பிடுறோம். இல்லை எங்களை குழப்பம் வந்தா அடிச்சு வெளியேற்றுவோம், எங்களை மறுபடியும் குழப்பம் வந்தா அடிச்சு வெளியேற்றுவோம்னு சொல்ல வரேன். அதுல நாங்கள் தொண்டர்களாகிய நாங்கள் சரியா இருக்கிறோம். இந்த மேல்மட்ட தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. தொண்டர்கள் எங்களே பொறுத்த அளவுக்கு எங்களே ஒன்று சேர்த்து வை, எங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்து வை, கண்டிப்பா ஒன்னே நல்லவேன்னு சொல்லிக்கிறோம். இல்லை எங்களை பிரிச்சாட நினைச்சா கண்டிப்பா நீ தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாதுன்னு தொண்டருடைய குரல் எல்லா இடத்துலையும் உண்டு. அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப தினகரன் அவர்கள் பாஜக விட்டு வெளியே வந்தார், என்டிஏ கூட்டணி வெளியே வந்தார். முகநூல்ல அந்த சமூக வலைதளத்துல இவ்வளவோ வரவேற்பு. என்டிஏ கூட்டணி வெளியே வந்ததுனால நீங்க அண்ணா தனிச்சு நில்லுங்க, அண்ணா நீங்க தனிச்சு நில்லுங்க, 2 தொகுதியில் நில்லுங்க, 3 தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்தான் விஜய் கூட சேர கூட்டணியில் இருக்கார். விஜய் யாருங்க? நடிகர். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தெரியாதுங்களா? 2 மாநாடு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. என்ன திரும்பி? அவர் படங்கள்லாம் தமிழ்நாடு திரும்பி தான் பார்த்துட்டு இருக்கு. விஜய் கூட கூட்டணி வச்சா என்ன தப்பு? இல்ல சகோதரி நான் சொல்றேன் கேளுங்க. விஜயோட படம் உலகமே பார்த்துட்டு தான் இருக்கு. ஆமா உலகமே பார்த்துட்டு இருக்குங்க. உலக வசூல் சாதனை பண்ணிட்டு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அமெரிக்கால ஓட்டு போடுவானா, ரஷ்யாவில் ஓட்டு போடுவானா? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியலுக்கு வரக்கு ஒரு வரமுறை இருக்கு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நீங்க கொள்கை வேணும், கோட்பாடு வேணும். நான் என்ன சொல்ல, ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் யாரு? புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சார்னா அதுக்கு முன்னாடி அது இயக்கமே பேர் இல்லாம ஒரு இயக்கத்தை வச்சிருந்தார். ரசிகர் பட்டாளம் என்பது உருத்தோட. சென்னைக்கு வந்துட்டா தைரியமா போலாண்டா, அண்ணனை பார்த்தா ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும், மதுரைக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி தொண்டர்களை வளர்த்து இயக்கத்தை ஆரம்பிச்ச தொகுதி வாரிய 10,000 வாக்குகள் விழுந்து அவர் வெற்றி பெற்றார். விஜய் என்ன பண்ணாருன்னு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன பண்ணாரு? 5 லட்சம் தொண்டர்கள்ன்றாங்க, 2 லட்சம் தொண்டர்கள் கூட வரமாட்டான். அந்த இடத்துல வந்தவன் பூராமே சைக்கோ மாதிரி உங்களை மாதிரி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறான், சைக்கோ மாதிரி பேசுறான். அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியுது, உங்களோட கொள்கை என்ன கோட்பாடு, நான் அது அப்படி விஜய் விஜய்ன்றா அப்படி கையை காமிக்கிறான். என்ன போதை அடிச்சிருப்பான்னு தெரியாது. இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புறவங்க விஜய் பக்கம் போறாங்க சார். மாற்றத்தை விரும்புறவங்க சீமான் பக்கம் இருக்கிறதுல இளைஞர்கள் இல்லையா? அவங்க மாற்றத்தை விரும்பலையா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மாநாடு நடத்தினா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா, அதுக்காண்டி சீமானுக்கு ஆதரவா பேச நீங்க நினைச்சிடாதீங்க. சீமான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த, அந்த பொதுக்கூட்டத்துக்கு முடிச்ச பிறகும் அங்க சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தர் வர முடியாது, எச்சுது போக முடியாது. அவ்வளவு ஒரு சுகாதாரத்தோட கூட்டம் நடத்தி அந்த மக்கள் நீட்டா அந்த இடத்தவே சுத்தகரித்துட்டு போறாங்க. அந்த மாநாடுக்கு முன்னாடியே சேனலை உடைச்சிட்டாங்கலாம். ஏன்னா வந்தவே பூரா பல விஷயங்கள்ல மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி மக்களை நம்பி, அந்த மாதிரி இளைஞர்களை நம்பி நான் என்ன சொல்ல வரேன் சகோதரி, எங்க ஊர் இருக்குன்னா ஒரு சின்ன கிராமம், ஒரு தட்டி அடிச்சு வச்சிருக்கான் விஜய் தாவேக்கா தட்டி.
10 பேர் இருக்கா, 10 பேரும் 10 திசையா நிக்கிறான், 10 மாதிரி இருக்கா, மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா. ஒருத்தர் மண்டை இந்த வாக்கில் விட்டுருப்பேன், ஒன்ன மாதிரி இந்த வாக்கில் கொடு போட்டிருப்பேன், பைக் எடுத்துட்டா நாங்க வீட்டில் தூங்க முடியாது, அந்த அளவுக்கு பைக் ஓட்டி போவான். இப்படிப்பட்ட தொண்டர்களை வைத்தவர் தான் விஜய் அவர்கள். அவர் அதிமுகவை பத்தி குறை சொல்லுவதோ, அதிமுக போய் அவரை தஞ்சம் நாடுவதோ எங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்களுடைய ஒற்றுமை இருந்தாலே போதும், எங்களுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைந்தாலே போதுமானது. 1000 பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்க அச்சப்படணும் அவசியம் இல்லை. திமுக தான் அச்சப்படணும், நாங்க அச்சப்படணும் அவசியம் இல்லை. அதிமுகவை பொறுத்த அளவுக்கு திமுகவும் இப்ப வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதிமுகவுல இவ்வளவு உட்கட்சி மோதல்கள், இவ்வளவு உட்கட்சி பூசல்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா அப்படின்னு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. ஓகே, அடிச்சுட்டு வாங்க, நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் விரும்பாத ஆட்சிக்கு எடப்பாடி மறுபடியும் வாய்ப்பளிக்க போறான்னு எங்களுக்கு மனக்கவலையா இருக்கு. அதுதான் ஒற்றுமைன்னு சொல்றோம் நாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் புரிந்து கொள்ள வேண்டும், தனது சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தார் என்றால் நல்லது. இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவின் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்க்கட்சி இல்லாத நிலைக்கு திமுக ஆட்சி அமைக்க வழிவகை செய்கிறார்னு தான் சொல்ல முடியும். இல்ல, அதிமுக வந்து வாரிசு அரசியல வந்து ரொம்பவுமே எதிர்க்கிறவங்க. நீங்க வாரிசு அரசியலே கூடாது, அதிமுகவுல கடைக்கோடி தொண்டனும் வந்துட்டு தலைவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. சசிகலா அவர்களை வந்து நீங்க அடுத்த தலைமைன்னு கை காட்டினா அது வாரிசு அரசியல சேராதா உங்களுக்கு? இல்ல, சின்னம்மா யாருடைய வாரிசு? அம்மாவுடைய பிள்ளையா? என்ன சார், ரேஷன் கார்டுல பேர் போற அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. நட்பு தானே. ஒரு விஷயம் நல்லா சகோதரி, நல்லா வரலாறு நீங்க படிச்சு புரட்டி பார்க்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இதை காட்டிலும் மோசமான நிலை இருந்தது. அம்மாவுக்கு எதிர்ப்பு இன்னைக்கு எப்படி சின்னம்மாவுக்கு இருக்கோ அதே போல அம்மாவுக்கு எதிர்ப்பு இதை காட்டி 100 மடங்கு அதிகமாக இருந்தது. அப்பெல்லாம் சமூக வலைதளம் கிடையாது. சமூக வலைதளம் இல்லாம அவ்வளவு தொல்லையை கொடுத்தானுவ, எங்க போனாலும் இவங்களை கொண்டு விடணும்னு. உள்கட்சிக்காரங்களே அவ்வளவு பிரச்சனையை தாண்டி அரணாக இருந்து அவங்களை எதிர்கட்சி தலைவராக ஒரு சுயேட்சை சின்னத்துல இரட்டை புறா ஜானகி அம்மாவுக்கு, சேவர் சின்ன அம்மாவுக்கு, இந்த சின்னத்தை வெற்றி பெற வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவரை உட்கார வச்சு சின்னம்மா அப்படின்ற போது அவங்க அரசியல் வாரிசுல அரணாக இருந்தவங்க. அதுக்கடுத்து அதே ஆளுமை அம்மாவுக்கு எந்த ஆளுமை இருந்துச்சோ, தொண்டர்கள் எப்படி அரவணைப்பாங்களோ, ஆட்சி நிர்வாகம் எப்படி நடக்கணுமோ, கட்சி நிர்வாகம் எப்படி நடக்கணுமோ அது கூட அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் தொண்டர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம சின்னம்மாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஞாபகப்படுத்திக்கணும், சின்னம்மாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து செயற்குழு பொதுக்குழு அவங்களா கூடி எந்த எதிர்ப்பும் இல்லாம கடக்கோடி இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் அத்தனை பேருமே எந்த எதிர்ப்பும் இல்லாம எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சின்னம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களை நீக்குவதற்கு தான் இவங்களுக்கு அதிகாரம் இல்லை, எதிர்ப்பே இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆரம்பத்தில் இன்ன வரைக்கும் எதிர்ப்பு தானே. ஒரு விஷயம், ஒரு குடும்பம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, அவருக்கு எதிர்ப்பாகவே இருந்தாலும் இன்றைய தினத்துல அதிமுக பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய முகமாக இபிஎஸ் அவர்கள் தானே சார் இருக்காங்க. யாராலையும் விளங்க முடியலையே சார். நான் ஒரு விஷயம், யாருமே உள்ள வர முடியலையா? என்ன வர முடியல தாயே? ஒரே விஷயம், ஒரு வழக்கு நடக்குது, அந்த வழக்குல அவர் ஜெயிச்சிடுறாரு, ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா அந்த சொத்துக்கு உடமஸ்தர் ஆயிடுவாரா? இது அது சொத்து கூட வச்சுக்கலாம். இது பேர் இயக்கம் தாயி. நீதிமன்றத்துக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ மக்களுடைய மனநிலை என்ன, தொண்டருடைய மனநிலை தெரியாது. மெஜாரிட்டி எங்க இருக்கு, மேல்மட்ட நிர்வாகி எத்தனை பேர் எங்க இருக்கான்னு அவங்க கொடுத்துடுறாங்க. ஆனா அடிப்படை தொண்டனுடைய கருத்து அவர் மெஜாரிட்டி அவர் பக்கம் தான் இருக்கு இல்லையா? மெஜாரிட்டி மேல்மட்ட நிர்வாகி வச்சு என்ன செய்யறது? நாக்கு வடிக்கிறதா? மேல்மட்ட நிர்வாகியை வச்சு நாக்கு வடிக்கிறதா? கடக்கோடி தொண்டர் தானே பூத்து நிறையும் பெட்டி நம்பும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா தாயி? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பூத்துலையும் மாவட்ட செயலர் உட்கார மாட்டான், கடக்கோடி தொண்டர் தான் உட்காந்துருப்பான். இது கள்ள ஓட்டு, இது நல்ல ஓட்டுன்னு பாக்குறது யாரு? இது அதிமுக ஓட்டு, இது திமுக கள்ள ஓட்டு போட வரேன், இதெல்லாம் கண்காணிக்கிறாரு கடக்கோடி இருக்க தொண்டை. அந்த தொண்டனுடைய ஆதரவு இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வியை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப மேல்மட்ட நிர்வாகி இருந்தா போதாது, அவங்க வேண்டாம் பாவலா நிக்கலாம், எங்களை மாதிரி உட்காந்து பேசலாம், டிவியில பேட்டி கொடுக்கலாம். கடக்கோடியில இருந்து கொடி பிடிக்கிற தொண்டை, உடைக்கிற தொண்டை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பல. அதனுடைய வெளிப்பாடு. இப்ப நாங்க உங்ககிட்ட பேசுறோம், ஊடகத்துல பேசுறோம், அவங்க ஊடகத்துல பேச வாய்ப்பு இல்லை. அதனால அவங்களுக்கு எது ஊடகம்? தேர்தல் தான். தேர்தல் அன்னைக்கு தன்னுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணுவாங்க. அதுதான் தொடர்ச்சியாக 11 தோல்வியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், சகோதரி உதாரணத்தை சொல்ல வரேன், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பலாப்பழ சின்னம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பலாப்பழ சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுக்குது. அந்த சின்னத்தை ஞாபகம் வைக்க முடியுமா? அந்த சின்னத்துக்கு 3,40,000 சில்லற வாக்குகளை போடுறாங்க. 6 அதிமுக தொண்டம் போடுறான். புதுசா ஒன்றும் முளைச்சு வரல. புரியுதுங்களா? 8 லட்சம் 3ஆவது இடத்து போகுது. அதே போல குக்கர் சின்னத்துக்கு 3 லட்சம் வாக்களிக்கிறான் தேனி மாவட்டத்தில். யாரு போறது? அதிமுக தொண்டை.
அப்போ அதிமுக தொண்டை பிடிக்கல, யாரு பிடிக்கல? அதிமுக தலைமை பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல. இதுதான் முன் உதாரணம். அப்ப இதுக்கு மேல என்ன வேணும் சகோதரி உங்களுக்கு? இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு கோயிலுக்கு போறேன், டெல்லி போறேன், ஹரித்வாரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திடீர்னு போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கார். பின்னோட்டத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருடைய அழுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு விஷயம் சகோதரி, எங்களுடைய இயக்கத்தை ஆட்சியை ஆதரிச்சதும் அவங்க தான், எங்களை குழப்பினதும் அவங்க தான், இப்போ குழம்பி போய் கிடக்கிறது அவங்க தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. முடிச்சு போட்டது அவங்க தான். அந்த முடிச்சு அவுக்கணும்னா யாருனால முடியும்? யாவே முடிச்சு போட்டோம் அவங்க தான் அவுக்க முடியும். அதனால அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அனுபவசாலி, அரசியலில் மூத்த அரசியல்வாதி. அவருடைய அரசியல் ஞானத்துக்கு நாங்களாம் கால் தூசி வரமாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதுவும் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. நல்ல விஷயமாகத்தான். ஆனா அவரையும் கட்சியிலிருந்து நீக்கி விட்டாங்க இல்லையா? யார் கட்சியில? நான் தான் சொல்றேன் சகோதரி, கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா ஓபிஎஸ் நீக்க முடியாது, சின்னமாவே முதல்ல நீக்க முடியாது. அவங்க தான் பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய ஒப்பற்ற தலைவி. அம்மாவுக்கு அடுத்தவரை சின்னமா தான். அவங்களே நீக்கின்ற போது செங்கோட்டையன் எப்படி நீக்கப்படுவார், ஓபிஎஸ் எப்படி நீக்கப்படுவார், தினகரன் எப்படி நீக்கப்படுவார்? அப்ப எங்களுக்கு எல்லாம் அப்பதான் என்ன சொன்னேன், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? புரட்சித்தாய் சின்னம்மா. பொருளாளர் யாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். துணை பொதுச் செயலாளர் யாரு? டிடிவி தினகரன். இதுதான் மக்கள் மத்தியில் இப்படிதான் இருக்கு, இதுதான் நடக்க போகுது. இதை ஒத்துக்கிட்டா எடப்பாடி இருக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எடப்பாடி. இதோட அரசியல். ஆனா இன்னமும் பாருங்க, கட்சியிலும் சரி பதவியிலும் சரி அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகமாகத்தான் இருக்கிறது. நீங்க எப்படி கட்சிக்குள்ள வர போறீங்க? என்ன மாதிரியான அஜெண்டாவை ஃபாலோ பண்ண போறீங்க? எப்படி நீங்க அதிமுகவில் எப்படி மறுபடியும் உள்ள சேர போறீங்க? என்ன இணைவு நடக்க போகிறது? தொண்டர் இப்ப ஒரு இலங்கையில மக்கள் புரட்சி வந்தது மாதிரி, நேபாளத்துல மக்கள் புரட்சி வந்தது மாதிரி, தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்களை புரட்சி வரப்போகுது சகோதரி. எடப்பாடி பழனிசாமி தெருவில் நடமாட முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நடமாட முடியாது. ஏன்னா அதிமுக நலன் கருதி ஒவ்வொரு தொண்டரும் பொது செலுந்துகிட்டு இருக்கான். ஆகவே சுயநலத்துக்காக, உங்க பதவி வெறிக்காக கட்சியை நாசம் பண்ண எந்த ஒரு தொண்டனும் அனுமதிக்க மாட்டான். அதனால இன்னைக்கு நேபாளத்தில் நினைச்ச அந்த நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இலங்கையில் நடந்த நிலை எடப்பாடி பழனிசாமி நடக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். இது எச்சரிக்கை வச்சாலும் சரி. ஓகே, கண்டிப்பாக எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.